எங்கள் அம்மா கூடயே தான் இருந்தேன். இருந்து ட்ரெயினில் வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அண்ணனுங்க ரொம்ப பசங்க கூட சேர்ந்துன்னு ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் பண்ணிக்கின்னு பசங்கள அடிக்கிறது, கொல்றது அந்தமாரி இதில போயிட்டு ரொம்ப பிரச்சனையாகி, போலீஸ்காரங்கலாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. போய் நானும் எங்க அம்மா தனியா எங்க அண்ணனுங்க விடல. கூட வந்து இருந்து அப்பதான் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான் எங்க வீட்டுக்காரு. பழக்கமாயி எங்க வீட்டுக்காரர் வந்து லவ் பண்றேன் அப்டின்னா, நான் வேணாம் எங்க அண்ணனுங்க அடிப்பானுங்கன்ட்டுன்னு, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன அடிச்சானுங்க வேணாம் அப்டின்ட்டுன்னு. நான் ட்ரெயின்ல வியாபாரம் பண்ண பார்த்து இவரு வந்து கையெல்லாம் அறுத்துக்கின்னு, நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன், கொல்றேன் அப்டி இப்டின்னு சொல்லி நான் வேணான்னு சொல்லி கூட மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமா பத்தி லவ் பண்ணாங்க. லவ் பண்ணி சரின்ட்டு ஒரு கட்டத்தில கல்யாணம் பண்றோம் அப்டின்னு போனோம். எங்க அண்ணனுங்க அடிச்சானுங்க. அவனுங்க எங்க வீட்டுக்காரையும் அடிச்சாங்க, என்னையும் அடிச்சாங்க. இல்ல அப்டின்ட்டு என்ன பண்ணிட்டேன், நானும் சரி மனசு மாறி இந்த மாரி அண்ணனுங்களால பிரச்சனையா இருக்கு. இனிமே தான் வாழ விட மாட்றாங்க அப்டின்ட்டு நானும் போயிட்டேன் மேடம். சரியான முடிவா அது? தப்பான முடிவு தான் மேடம். மறுபடியும் மறுபடியும் இதே தப்ப பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ணறது? இல்ல மேடம். அப்பா, அம்மா ஒண்ணா ஃபேஸ் பண்ணி வளர்த்துருந்தாங்கன்னா, எனக்கு இந்த நிலைமை இருந்திருக்காதுல்ல மேடம். அவங்க பண்ண தப்பு தானே மேடம். இப்ப நான் போய் இப்படி இப்ப மாட்டிக்கினேன். நாளைக்கு உன் குழந்தையும் அதே தானே சொல்லும். அதனால தான் மேடம் இப்ப அந்த மாரி ஆகக்கூடாதுன்னு தான் மேடம் நானும் எவ்வளோ பொறுத்து பார்த்தேன். முடியல மேடம் என்னால. அவர் கேட்குற கேள்வி பசங்கள அடிக்கிறது.